இருக்குன்னா, கலாத்தியர் 6:15 புது சிருஷ்டியே காரியம். அதாவது இயேசு கிறிஸ்துவனால நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். சரிங்களா? மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் பிறக்கிறோம். பின்னானவைகளை நோக்காமல் முன்னானவைகளை நோக்கணும். சரிங்களா? அவர் என்ன நம்மளுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரோ எல்லாவற்றிலேயும், நம்ம பேச்சிலேயும் நம்ம நடக்கையிலேயும் எல்லாவற்றிலையும் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருப்போம். அன்றைக்கு பேதுரு ஏசப்பா சிலுவையில் அறையிறதுக்கு கொண்டுட்டு போயிட்டு அவரை விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது 4 பேர் இடையில நிற்கிறாரு. நீ அவங்கள ஒருத்தன் தானே, உன்னுடைய பேச்சே அதை காட்டி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வேறு விஷயம். அவர் மறுதளிக்கிறாரு, அதுக்கு நான் வரல. நம்ம பேச்சில், நம்ம நடக்கையில், நம்ம செயல்பாட்டில் எல்லாவற்றிலையும் நம்ம வெளிப்படுத்தின கண்டி தேவனை வீணில் வழங்கக்கூடாது. நம்மளுடைய காரியங்கள்னால தேவனை அலட்சியப்படுத்தக்கூடாது. அவருடைய நாமத்தை நம்ம வீணில் வழங்கக்கூடாது. அது கரெக்டாக நம்ம செயல்படணும். அது தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது அவர் வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருப்பார். நம்ம நாசியில் சுவாசமுள்ள மனுஷன்தான். தேவனே எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, பிதாவின் சித்தத்தை நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதுபடி உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களை வழிநடத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவரும் அவர்கிட்ட கேட்போம். தெய்வ சித்தத்தின்படி வழிநடத்தி நம்ம அவருக்கு சகோதரி சகோதரன் தாய், எத்தனை மேன்மை இல்லையா? அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாமா? ஆமேன். அல்லேலூயா.